கைஸ், இன்றைக்கி சண்டே. சிக்கன் பிரியாணி செஞ்சு பார்க்கலாமான்னு ஒரு எண்ணம். அதனால் சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி சிக்கன் பிரியாணி செய்கிறோம். வணக்கம். இன்றைக்கி சண்டே, சிக்கன் பிரியாணி செஞ்சு பார்க்கலான்னு ட்ரை பண்ணியிருக்கேன். பார்க்கலாம். இப்போ ஆயில் ஊற்றிட்டு 200 ml. அதுக்கப்புறம் வெங்காயத்தை பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்க வேண்டுமாம். வதக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் மல்லி சேர்த்திக்கிறேன். நம்ம ஜாஃபர் பாயோட பிரியாணி வீடியோ பார்த்து தான் செஞ்சுருக்கேன். பார்க்கலாம். அண்ட் முக்கியமான விஷயம், இந்த பிரியாணி பேர் வடி பிரியாணி. நம்ம கூட கிரிக்கெட் விளையாடுறது ஒரு வடின்னு ஒன்று இருக்கார், வடி ப்ரோ. அந்த ப்ரோவுக்கு தான் இந்த பிரியாணி நான் டெடிகேட் பண்ண போகிறேன். ஓகே, ஆனியன் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. அடுத்து நம்ம கொத்தமல்லி இலை, புதினா இலை சேர்க்க போகிறோம். இது எல்லாமே கால் கட்டு. ஒரு கட்டில் கால் இருக்கும்ல, அது சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். போட்டு நல்லா வதக்கணும். தென் இப்போ நம்ம பச்சை மிளகா 3 நல்லா கீறி விட்டு எடுத்து போட போகிறோம். இதை நல்லா வதங்க விடணும். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிளகா 3 போட்டுக்கிறோம். அதனால் 2 ஸ்பூன் மட்டும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போ ஏன் மிளகாத்தூள் போடுறோம்னா, நல்லா அந்த டேஸ்ட்டு ஃப்ளேவர்லாம், அந்த காரம் நல்லா ஆனியனில் இறங்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக போட்டு வதக்கிக்கோங்க. இந்த மிளகாய் கொஞ்சம் அந்த தூள் வாசனை போகிற வரைக்கும், அந்த ஃப்ளேவராக கோல்டன் கலராக மாறுற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வறுத்துட்டு, அடுத்து நம்ம அரைச்சி வச்சுக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் பிரியாணிக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நாம் போட்டோம். அதே மாதிரி கலர் வரதுக்காக அந்த கலரிங் தூள்லாம் யூஸ் பண்ண போகிறதில்ல நம்ம. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் உப்பு 2 ஸ்பூன் போடணும். ஓகே, 2 ஸ்பூன் உப்பு போடணும். நான் கல்லுப்பு இருக்குது எங்கள் வீட்டில், கல்லுப்பு போடுறேன். ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஓகே, அதிகமாக போட்டோமோன்னு தெரியல, பார்த்துக்கலாம். உப்பு போட்டு இப்போ நல்லா வதக்கிட்டேன். இப்போ தயிர் 200 ml நம்ம சேர்க்க போகிறோம். ஓகே, புளிப்பு சுவை இதுவே போதும். ஏன்னா 200 ml தயிர் போடுறோம். தயிர் போட்டதுக்கப்புறம் கடைசியாக நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம். தக்காளி சேர்க்கறதுனால இதுவே புளிப்பு சுவை போதுமானதாக இருக்கும். என்ன கலர், ஃப்ளேவர் எப்படி இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது. ஓகே, இதை நல்லா போட்டு வதக்கிக்கலாம். தக்காளி இப்போ நம்ம போட போகிறோம். தயிர் போட்டதுக்கப்புறம் தக்காளி போட போகிறோம். தக்காளியும் 400 கிராம் சேர்க்க போகிறோம். இப்போ தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம விடணும். தக்காளி போட்டதும் கொஞ்சம் நேரம், ஒரு 30 செகண்ட் இல்லைனா ஒரு 40 செகண்டுக்கு வதங்க விட்டு, நம்ம தக்காளி இதில் நல்லா வதக்கணும். வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, 1 kg பாஸ்மதி ரைஸை அலசிட்டு ஊற வச்சுருக்கேன். இது கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஊறணும். நான் முன்னாடியே ஊற வச்சுட்டேன். ஓகே, தக்காளி நல்லா கொஞ்சம் இதாகிடுச்சு. இப்போ நம்ம கறி சேர்க்கலாம். நம்ம வெட்டி வச்சிருந்த நாட்டுக்கோழியை இதில் சேர்த்திக்கலாம். நாங்கள் 1 kg சொல்லியிருந்தேன். 1 kg 200 கிராம் இருக்குது, சேர்த்திக்கலாம். ஓகே, கறி சேர்த்தாச்சு. இந்த கறி நீங்கள் ஒரு மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு ஒரு 1/2 an hour நல்லா ஊற விடணும். அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இறங்கும். வாஷ் பண்ணும்போது நல்லா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க, ஒரு 2 தடவைக்கு 3 தடவை. ஓகே, இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சம் கறியில் எசன்ஸ்லாம் கொஞ்சம் இறங்கட்டும். அதுக்காக ஒரு சின்ன ஒரு கொதி விடலாம். ஒரே ஒரு கொதி வந்தோம்னா எடுத்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, இப்போ நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ணி ஒரு 50% மட்டும் வேகிற மாதிரி பார்த்துக்கலாம். மீதி 50% தம்மில் வேகிற மாதிரி பார்த்துக்கலாம்.
அதே மாதிரி பக்கத்தில் இந்த பாஸ்மதி ரைஸை வந்து வேக வைக்கிறதுக்காக ஒரு 1 kg இருக்கா 2 லிட்டர் தண்ணி போட்டு அதில் வந்து பாஸ்மதி ரைஸை போட்டு ஒரு அரை வேக்காட்டில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் விட்டால் போதும். இந்த 2 நிமிஷம் விட்டால் போதுங்கிறது வந்து ஒரு 1 மணி நேரம் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸுக்கு. ஓகே, கொத்தமல்லி கொஞ்சம் புதினா போட்டுக்கோங்க. போட்டு கொஞ்சம் பட்டை லவங்கம் தான் போட்டுக்கோங்க. பட்டை லவங்கம் கொஞ்சம் போட்டுக்கலாம், சும்மா ஃப்ளேவருக்காக. இதில் 2 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் சாப்பாடு வேக வைக்கிற தண்ணியில். ஏன்னா நம்ம ஏற்கனவே சிக்கனில் தண்ணி போட்டிருப்போம், அதனால் இதில் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம், அதிகமாக வேணாம். அதாவது இந்த பிரியாணி வந்து ஒரு மாஸ்டர் பண்ணுறதில்ல, ஒரு மாஸ்டர் பீஸ் பண்ணுறது. அதனால் கொஞ்சம் டைலாகு இதெல்லாம் அப்படி இப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் சிரிக்காமல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு சின்ன கரெக்ஷன், ஏற்கனவே சிக்கன் பண்ண அந்த மசாலா கிரேவி இருக்குல்ல, அதில் வந்து நம்ம உப்பு அதிகமாக போட்டிருக்கிறோம். அதனால் சாப்பாட்டில் அளவாக போட்டு எடுத்துக்கலாம், அப்போ அது மெர்ஜ் ஆகிக்கும் கரெக்டாக. கொதி வந்துருச்சு தண்ணி, அப்போ பாஸ்மதி ரைஸை உள்ளே இறக்கிடலாம். கமெண்ட் பண்ணிட்டு இருந்தேன், இறக்கிடலாமா? ஐயோ, பார்க்கும் போது அழகாக இருக்கு. ஓகே, மசாலா எல்லாமே போட்டு நம்ம வதக்கி எடுத்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஒரு 20 நிமிஷம் நம்ம வேக வைக்க போகிறோம். ஏன்னா இது வந்து நாட்டுக்கோழி, இப்போ கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். பிராய்லர் கோழினா உடனே வந்துடும். அப்போ இதை நல்லா மூடி வச்சுட்டு நம்ம ஒரு 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். ஒரு கொதி வரட்டும், நல்லா மசாலாலாம் வெந்து. அதே மாதிரி பாஸ்மதி ரைஸும் நம்ம அடுத்த வேறு பாத்திரத்தில் போட்டு வேக வைக்கிறோம். அது நீண்டு வந்தவுடனே எடுத்து இறக்கிடலாம். ஓரளவுக்கு 50-50 வந்துச்சுன்னா போதும், தம்மில் பாதி வெந்துடும். அரிசி ஒரு 50% வெந்துருச்சு. ஸோ நம்ம வந்து இதை பாத்திரத்தை மாற்றி வச்சுக்கலாம். இப்படி வடித்து எடுத்துக்கோங்க. இந்த வடித்த தண்ணியை வந்து கீழே ஊற்றிட வேணாம், அது நமக்கு தம் போடுறதுக்கு யூஸ் ஆனாலும் யூஸ் ஆகும். இது நல்லா ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு. கறி ஒரு 80% வெந்திருக்கும், வந்துருச்சு. டெஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. நெய் மட்டும் நம்ம ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். தேங்க்யூ. அப்புறம் அவ்வளோதான். இது கொஞ்சம் ஒரு ஃப்ளேவர் வந்த உடனே அரிசி போட்டு தம் அடிச்சிட வேண்டியது தான். இப்போ அரிசியை தம்முக்கு உள்ளே இறக்கிட வேண்டியது தான். கறி போட்டு கிண்டக்கூடாது, அரிசியை மேலாக போடணும் பொத்தனாப்பில். ஓகே, அரிசி நம்ம வேக வச்சது எல்லாமே கொட்டிட்டோம். போட்டு கறி கிண்டக்கூடாது, லைட்டாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கணும்னா எசன்ஸ் எல்லாம் மேலே வரும். தண்ணி கரெக்டாக இருந்துச்சுன்னா, தண்ணி அளவு கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இப்போ நீங்கள் அரிசி உள்ளே இறக்கணுன்னே அந்த எசன்ஸ் வாட்டரும் அரிசியும் கரெக்டாக ஒரு இருக்கணும். இந்த ஒரே இதாக இந்த இப்படி இந்த 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 இதில் இருக்கணும். ஆனால் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் வாட்டர், நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எனக்கு இன்னும் கொஞ்சம் இருந்தால் நல்லா இருக்குமோன்னு தோணுது. ஸோ நம்ம அந்த அரிசி வடித்து வச்ச இந்த தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்படி இருக்கணும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணோம்னா, நம்ம இந்த லெவலில் வரும்போது இப்படி வச்சுட்டு தம் அடிச்சிடணும். சிம்மில் வச்சிடணும். 20 நிமிஷம் தம் அடித்தோம்னா நல்ல சுவையான பிரியாணி தயாராகிடும். ஓகே, எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு பிரியாணி ஒரு வழியாக 90% முடிஞ்சிருச்சு. நம்ம தம் வச்சுட்டோம். ஒரு 10 நிமிஷம் பார்க்கணும். 10 நிமிஷம் கழிச்சு வந்திருக்கு, எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஓகே, ஒரு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு.
தம் இறக்கிடலாம். ஓகே, நல்லா ஃப்ளேவர் வந்திருக்கு, தண்ணியும் இல்லை. ஓகே, பிரியாணி ரெடி. பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துடலாம். என்ன பண்ணுறோம், அப்படியே லைட்டாக சாப்பாடு உடையாத மாதிரி ஒரு கிளறி விட்டுறலாம். வாவ், நல்ல ஃப்ளேவர். நல்லா போட்டு கிண்டுனீங்கன்னா சாப்பாடு உடஞ்சிரும். அப்புறம் நீங்கள் பாஸ்மதி ரைஸ் சாப்பிட முடியாது, பொங்கல் ரைஸ் தான் சாப்பிட முடியும். ஓகே, நல்லா வெந்துட்டா அழகா அப்படியே அந்த லெக் பீஸை கண்டுபிடிச்சி. ஓகே, லெக் பீஸை கண்டுபிடிச்சிட்டேன். வாவ், சாப்பாடு லைட்டாக குழந்தவே இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா குழந்ருக்கும் பாருங்கள். அப்படி வரி வரியாக இருக்குது ரைஸ். சூப்பர். இந்த மேடம் கேட்டாங்கன்னு தான் இன்றைக்கி இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் செஞ்சுருக்கேன். மேடம், ஒரு வாய் போட்டு எப்படி டேஸ்ட் இருக்குது சொல்லுங்க. சுடுதா? சாப்பிட்டுட்டு சொல்லணும், சாப்பிட்றதுக்கு முன்னாடியே சொல்லக்கூடாது.